கர்நாடகாவில் பல ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் திருமணமான சில நேரங்களிலேயே ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோலார் தங்கவயல் செம்பகரகானஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நவீன்குமார் மற்றும் லகிதா ஸ்ரீ கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் நேற்று இரு வீட்டார் சம்மதத்துடன் ஆண்டரசன்பேட்டை பகுதியில் உள்ள மண்டபத்தில் திருமணம் செய்து கொண்டனர். காலை சுபமுகூர்த்தம் முடிந்த நிலையில் உறவினர்கள் அனைவரும் மண்டபத்தை விட்டு புறப்பட்டு சென்றனர். இதன் பின்னர் திருமண தம்பதியும் மணமகன் வீட்டிற்கு வந்துள்ளனர். சில மணி நேரம் சந்தோஷமாக குடும்பத்துடன் கலகலப்பாக இருந்த இவர்கள் பிற்பகல் படுக்கை அறைக்கு ஓய்வெடுக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது ஒரு அறையில் மணமகனுக்கும் மணமகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாக்குவாதம் செய்துள்ளனர். பின்னர் இதுவே தகராறாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள தொடங்கியதுடன் வீட்டிலிருந்து கத்தியால் இருவரும் ஒருவரை ஒருவர் குத்தியுள்ளனர். அறையின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் குடும்பத்தினர் இவர்கள் சண்டையிடும் போது உள்ளே சென்று தடுக்க முடியவில்லை. கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது இருவரும் அங்கேயே மயங்கிய நிலையில் விழுந்து கிடந்துள்ளனர். உடனடியாக இருவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது போகும் வழியிலேயே லகிதா ஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் நவீன்குமாருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆசையாய் பல ஆண்டுகள் காதலித்து எந்த எதிர்ப்புமின்றி திருமணம் நடந்தும் காதலர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தற்பொழுது ஒரு உயிரை பறித்துள்ளது. இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கவே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.